இப்போ முருங்கைக்காய் சீசன் நடந்துட்டு இருக்கு. ஒரு முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பல்லாரி, 2 தக்காளி. இது வந்து தனித்தனியா நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சு வச்சுக்கணும். 3 முருங்கைக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் 2 பல்லாரி அரைச்சு வச்சிருந்தத சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதக்கி விட்டதுக்கப்புறமா, ஒரு 5 பூண்டு இடிச்சத உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவுமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, தக்காளி பழம் வந்து அரைச்சு வச்சிருந்தத உள்ள சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 4 பேருக்கான அளவுக்கு செய்றேன். அதுக்கு தக்கன நான் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா, உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அத கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். அது பச்சை வாசனை எல்லாம் போயி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த முருங்கைக்காவும், கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி, அதாவது புளி வந்து லெமன் சைஸ், குட்டி லெமன் சைஸ் புளிய ஒரு 1/2 கப் தண்ணியில, தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த முருங்கைக்கால சேர்த்துட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா, சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். இது சாம்பார், ரசத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்.